இருக்குது, அவர் ரொம்ப வலியில் இருக்கார் அப்படின்னு. எவ்வளோ சுறுசுறுப்பான ஆள். உடம்பு முடியல கண்ணா. பரவாயில்ல, உங்கள் உடம்பு தானே முக்கியம், என்ன இதெல்லாம் என்னென்ன தூக்கி போடுங்கண்ணா. இல்லை கண்ணா, இத்தனை வருஷம் என்னை வாழ வச்சாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாங்கண்ணா. இங்கே குத்துது கண்ணா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு. அண்ணே அதை விடுங்கண்ணே எல்லாம் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு, அவர் வந்து அப்போ நான் முன்னாடி பேசும்போது அவர் சொல்கிறார், நான் கூட பதவிக்கு வரணும்னு ஆசைப்படல, இன்னொரு நல்ல ஆள் படித்த ஆள் அங்கே நிற்க வச்சு பார்ப்போம். யாருன்னே சொல்லுவேன், யாருன்னு கூட சொல்லலை. அது அப்படியே போச்சு, அவர் மனசுக்கு மட்டும்தான் தெரியும், யாருன்னு கூட சொல்லலை. ரொம்ப அப்செட்டாக இருந்தார். சரி ஓகே, இதுவும் கடந்து போகணும். அப்படியே கடந்து போச்சு. எனக்கும் காஞ்சனா படம் அது இதுன்னு வந்து பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் யாருக்கிட்டேயும் நீங்கள் வந்து யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். முதல் நாள் நான் வந்து கலைஞர் ஐயா கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவர் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் ஐயா, அவரும் ஹெல்த் மினிஸ்டர் இருக்கும்போது அவரும் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் நம்ம விஜய் சார் நண்பர், அவர் வந்து ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணார். ஸோ இருக்கும்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொந்த பணத்தை போட்டு பண்ணிவிடுவாங்க. முடியாத போது தான் நான் அந்த ஹெல்ப்பை கேட்பேன். இப்போ தான் நல்லா வந்துட்டுமே, யாருக்கும் எனக்கு பணம் கொடுக்க வேணாம், இனிமேல் என் சொந்த பணத்திலே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு ஒரு வீடியோ கூட நான் போட்டேன், இனிமேல் யாரும் பணம்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு. அப்படியே போயிட்டுருக்கு. காஞ்சனா எல்லாம் முடிஞ்சு ஜிகிர் தண்டா படம் ரிலீஸ் ஆகுது. ஜிகிர் தண்டா பார்ட்டி போயிட்டுருக்கு. டைரக்டர் நின்று பேசுகிறேன். நான் டைரக்டர் கிட்ட போகிறேன். டைரக்டர் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பேசிகிட்டு இருக்கிறவர் டக்குன்னு இந்த சீமானன் பேசுவான்னு கொடுத்துட்டாரு என்கிட்ட. அவருக்கும் தெரியாது நான் பேச போகிறேன். அவர்கிட்ட லாரன்ஸ் பேசுவார், சீமானன் ரெண்டு பேரும் சைலண்ட்டு. நானும் எதுவும் பேசலை, சீமானனும் எதுவும் பேசலை. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறோம். பெரியவர் இல்லை என்னாலும் அண்ணன் அப்படின்னு. அவ்வளோதான் அண்ணன். பயங்கர பாசம். எந்த இடத்துல கோவம் இருக்கும் அந்த இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அண்ணன் வந்து புகழ்ந்து தள்ளுறாரு ஜிகர் தண்டாவை. இப்படி பண்ண கண்ணா, அப்படி பண்ண, இவ்வளோ சூப்பராக பண்ண, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. அவருடைய அன்பு தான் தெரியும்ல, எல்லாமே அதிகமாக இருக்கும் அண்ணன்கிட்ட. அண்ணா ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்தினார். அப்புறம் நான் வந்து மாற்றம்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கேன்ல, இந்த விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுக்கறது, அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு ஸ்கூட்டி கொடுக்கறது, எல்லாமே அதை பார்த்துட்டு பத்திரிகையாளர் கேட்குறாங்க அவர்கிட்ட, ரகுவலரன் சார் மாற்றம்னு அமைச்சிருக்காருன்னா, நல்ல விஷயம் தம்பி, நல்லா பண்ணிட்டோம், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தினார். ஸோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு கடவுளே வந்து அதை அப்படியே சால்வ் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே போச்சு. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. எப்போல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போகும்போது பசங்களாம் கேட்பாங்க, அந்த 100 ஏக்கர் ட்ரஸ்ட்டு குழந்தைங்க, சரி ஓகேடா. அப்படி பார்த்தீங்கன்னா நண்பர் விஜய் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நான் வர அரசியலுக்குன்றாரு. நிஜமா நண்பா அப்படின்னு. எஸ் அப்படின்னு. மறுபடியும் போய் ட்ரஸ்ட்ல உட்காந்து நம்ம டேய் நண்பர் வராரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் எனக்கு எவ்வளோ க்ளோஸோ, நண்பர் கூட அவ்வளோ க்ளோஸ் தான் எனக்கு. ஏன்னா மேகமாய் வந்து போகிறேன்ற சாங்லேருந்து நான் அவருக்கு டான்ஸ் மாஸ்டராக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய சாங் பண்ணேன், சரக்கு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தெரியும், அந்த தாம் தக்க தீம் தக்க. அவருக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போவேன். தமிழ் வேறு யாருக்கும் பண்ண மாட்டேன். அவர் கூப்பிட்டா வருவேன், தலைவர் கூப்பிட்டா வருவேன், சாங் பண்ணிட்டு போவேன். அவர் வரணும் போது எஸ், ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுக்க மாட்டார், எடுத்தாருன்னா அவர் நல்ல உழைப்பார், நல்ல உழைப்பாளி, பண்ணுவார் அப்படின்னு நினச்சி மறுபடியும் போய் ட்ரஸ்ட் ஆளுங்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, ஐயோ அம்மா இருக்காங்களே பிடிக்காத, ஃபஸ்ட்டு அங்கே கரெக்ட் பண்ணணும்ல. அங்கே போனேன். அம்மா நண்பர் அரசியலுக்கு வராருமா, என்னம்மா அப்போ தான் ஓகே, இப்போ எல்லாம் மாறி இருக்கு, போகலாமா, நீ ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா. கூப்பிட்டு போய் இந்தப்பா என் பிள்ளைய ஒப்படைக்கிறேன் பார்த்துக்கப்பான்னு சொல்லுன்னு பார்த்தா, என்னம்மா பேச போகிறான்னு கேட்டேன். நீ அரசியலுக்கு வராத தம்பி, இது ஒரு சாக்கடை, நீ அரசியலுக்கு வராத, நீ ரொம்ப சைலண்டான ஆள், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பணம் கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும், ஜாதி இருக்கு, மதம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி வருது கஷ்டம்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன்ப்பா அப்படின்னு. அப்படியே அம்மா புரிஞ்சுக்குமாண்ணா, டேய் மீன் குழம்பு வச்சுருக்கேன் சாப்பிட்றேன், அதே மீன் குழம்பு. ஓகே, நான் நினச்சிட்டேன் நம்ம ஜாதகத்தில் இல்லை போல, சரி விட்டுடலாம், சரி இப்போ விட்டுருவோம், ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு மறுபடியும் பேசுகிறேன். அதே மறுப்பு தான். நானும் நண்பர்கிட்ட பேசுகிறேன், அம்மா இப்படி சொல்கிறாங்க நண்பா, அது அவங்களுக்கு தெரியல, அவர் நிறைய பேச மாட்டார், வயசானவங்க இல்லை, தெரியல, வந்தப்புறம் புரியும், ஒரே வார்த்தை தான். அதுக்கப்புறம் ஃபோனில் கூட்டணி கட்சியெல்லாம் வராது போது, நண்பா என்னடா யாரும் கூட்டணி கட்சி வரல நண்பா, இது அது என்னன்னா, எனக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டாங்கன்னா மனசில் பட்டதை எல்லாமே சொல்லிகிட்டு இருப்பேன். அது நல்லதோ கெட்டதோ, என் பழக்கம் அப்படி தான். பிடிக்கலாம் தூரம் ஒதுங்கிடுவேன். அப்படியே போகுது. எலெக்ஷன் வருது, அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எலெக்ஷன் நண்பர் நிற்கிறாரு.
ரிசல்ட் அன்னைக்கு டோட்டலாக மாறுது எல்லாமே. அப்படியே தலைகீழாக ஆகுது, புரட்டி போடுறாரு சரித்திரத்தை. வேறம்மா முதல்ல தெரிந்து எங்கள் அம்மாவை தான். எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சுன்னா எங்கள் அம்மா மேலே, அம்மா பேர் கண்மணி, கண்மணி அப்படின்னு தான் கூப்பிட்டு போவேன். எங்கன்னு கூப்பிட்டு போனால் அம்மா கொண்டு, என்னடா இவ்வளோ உஷாராக வர, என்ன விஷயம், இங்கே வா உங்ககிட்ட தான் பேசணும். நீ என்னம்மா சொன்ன, பணம் கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க, ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, புது ஆளுங்களை வர விட மாட்டாங்க, ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் சொன்னல. நண்பர் ஜெயிச்சிட்டார் பத்தியாம்மா. அந்த ஒரே ஒரு முகத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. நம்பிக்கையான ஆள் வந்தால் போடுவாங்கம்மா, நல்லவங்களாம் வரலாமா, புரிஞ்சுக்கம்மா, என்ன விடுமா. இப்போ என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டேன். முதல் முறையாக எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்தேன் நான். ஆமாங்கண்ணா, அந்த புள்ள எல்லாத்தையும் மாற்றிடுச்சு, இவ்வளோ பெரிய வெற்றி அடி வரணும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. ஒரு நல்ல மனுஷன் வந்து பண்ணணும்னு நினச்சா அது முடியுங்கண்ணான்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குப்பா அப்படின்னு அம்மா சொன்னான். அப்போ என்ன போயிடலாமா, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். போகண்ணா, நீ நினச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு அம்மா சொன்னோன்னு காலில் சாஸ்தாகமாக வந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா அப்படின்னு. ரொம்ப ஹாப்பி நான். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அரசியல் வர்றதுக்கு. இப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. பசங்களா, இவங்க தான் என்னுடைய 22 வருஷத்தினுடைய உழைப்பு. அரசியலுக்கே வராமல் மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன். இப்போ உங்கள் வயசு என்ன? 22 வயசாகுது. ஒரு வயசில் என் கையில் வந்தார் இவர். அந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்கள். இப்போ 22 வயசு. ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு தெரியும்ல. அந்த கஷ்டம் என்னென்னா, ஸ்கூலுக்கு அனுப்புறது ஃபீஸ் கட்டுறதுலேருந்து, உடம்பு சரியில்லாமல் போனான்னு அவன் ஆசையில் நிறைவேற்றுறதுலேருந்து, ஒரு குழந்தைக்கு அப்படின்னா 60 குழந்தைங்களை வளர்த்துருக்கேன். எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கேன், எவ்வளோ நோய்கள் வந்திருக்கும், எவ்வளோ நைட் தூங்காமல் வந்திருக்கேன், அதில் எவ்வளோ டிஸ்டர்ப், அதுவும் என் வீட்டில் வளர்த்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதான்ற இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக செஞ்சுருக்கேன், என் மக்களுக்காக செஞ்சுருக்கேன். ஏன்னா மக்கள் தான் என் படத்தை பார்க்குறாங்க. மக்களால் தான் நான் கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், சந்தோஷமாக இருக்கேன். அவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது பண்ணணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கல்ல. 22 வருஷம் உழைச்சிருக்கேன். ஒரு கதை ஒன்று சொன்னேன்ல, 2 வேலைக்காரங்க இருந்தாங்கன்னு. சின்சியராக யாருக்கும் ஜாலர் அடிக்காமல் எதுவும் பண்ணாமல் என் தொழிலுக்கு தர்மமாக, என் மக்களுக்கு தர்மமாக என்ன பண்ணணுமோ 22 வருஷம் உழைச்சி உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். அந்த ஓனர் ஒரு பலன் கொடுத்தார்ல, அந்த ஓனர் யார் தெரியுமா? கடவுள். அந்த கடவுளுக்கு தெரியும் எனக்கு என்ன பலன் கொடுக்கணும். இதுக்கு தான் அந்த கதை லிங்க் ஆகும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? வேண்டாம்னா வேணாம் சொல்லுங்கள். வாப்பா, வாடாகண்ணா, வா நண்பா, வாங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். என் முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் முடிவுக்காக காத்திருக்கேன்.